2 மடங்கு அதிகமா இருக்குது. கோடி முகமுடையாள், 30 கோடி முகமுடையவள் சொல்லி பாரதத்தை சொன்னான் ஒரு கவிஞன். 30 கோடியா இருந்த ஜனத்தொகை இப்ப 100 ஆயிடுச்சு. அப்ப இந்த 30 கோடி இருந்துச்சுல, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி பாருங்க 10 கோடி இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனா ஒரு 5 கோடி பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஒரு 1000 பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஒரு 200 பேர் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா அது 2 பேர் இருந்திருப்பாங்க. முடிஞ்சு போச்சா கதை? இந்த 450 கோடி பேரும் ஒவ்வொரு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா ரிவர்ஸ்ல உங்களுடைய கற்பனை குதிரையை ஓட விட்டீங்கன்னு சொன்னா 2ல முடியும். அப்ப என்னப்பா அடிச்சுக்கிறீங்க? என்னத்துக்கு அடிச்சுக்கிறீங்க? என்னத்துக்கு ஏற்றதாழ்வு அப்படின்னு சொல்லி இந்த சகோதரத்துவம் ஏற்படுவதற்கு பேசிக்காக என்ன வரணுமோ அதை போடுது. டார்வின் தத்துவம் கூட இந்த சகோதரத்துவம் ஏற்படுத்தாது. ஏன்? அவன் குரங்குல இருந்து வந்ததுன்ட்டான். குரங்குல இருந்து வந்ததுன்னு சொல்லும் போது சகோதரத்துவம் ஏற்படாது. அவன் எந்த குரங்குல வந்தானோ நான் எந்த குரங்குல இருந்து வந்தானோ, ஒரு குரங்குல இருந்து 2 வந்திருப்போமா? அது பல மூதாதையர் இருக்கிறான். அமெரிக்காக்காரன் அமெரிக்காவில் உள்ள குரங்குல இருந்து வந்திருப்பான். தமிழ்காரன் தமிழ் குரங்குல இருந்து வந்திருப்பான். அப்படி போயிடும். இஸ்லாம் மட்டும் சொல்லுது என்ன செய்யுதுமா, மொத்த மனித சமுதாயத்துக்கு ஒரு அப்பன் ஒரு அம்மா. முடிஞ்சு வச்சா கதை. இது எல்லாத்தையும் விட இந்த டார்வின் சொல்ற சித்தாந்தத்தை எல்லாம் விட மனித குலத்தை சகோதரத்துவத்தில் இணைக்கிறதுக்கு இதுக்கு மிஞ்சி என்ன இருக்கு? ஒரு ரத்தம் தானப்பா. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுக்கு பிறகு அதுல நீ வசந்தவன் தாழ்ந்தவன். ஒரு தாய் தகப்பனு 2 பிள்ளை பிறக்கிறாங்கன்னு சொன்னா பிறப்புல 2 பேரும் வசதி தாழ்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நடத்தையில சொல்லலாம், திறமையில சொல்லலாம், ஆற்றல்ல சொல்லலாம், அறிவுல சொல்லலாம், சிந்தனையில சொல்லலாம், பிறப்புல சொல்ல முடியாது. இப்படியாக சகோதரத்துவத்தை இஸ்லாம் நிலைநாட்டி காட்டுது. இந்த தடைகளை பூராமே கடவுள்ங்கிற பேர்ல பிரிஞ்சு போயிடாதீங்க. அதே மாதிரி பிரதேசம் நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க. மொழி அடிப்படையாக கொண்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் நம்புங்கன்னு சொல்லி அந்த சகோதரத்துவத்தை அப்படி நிலைநாட்டி காட்டுது. சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கான இறுதியாக சின்ன உதாரணம். இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், டெல்லியில ஜும்மா மசூதின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. ஜும்மா மசூதின்னு பெரிய பள்ளிவாசல். அந்த ஷாஜஹான் கட்டின ஒரு பள்ளிவாசல். அவர் காலத்தில் செங்கோட்டைக்கு எதிரில் இருக்குது. செங்கோட்டைக்கு எதிரில் ஜும்மா மசூதி, பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல ஒரு 25% இடத்துக்கு தான் ரூஃப் இருக்கும், மேல கூரை இருக்கும். 75% ஓபன் பிளேஸா தான் இருக்கும், கல்லு போட்டிருப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த இடங்கள் நிறையும். பெருநாள்ல மட்டும்தான் அந்த இடங்கள் நிறையும். மற்ற நேரங்கள்லாம் அந்த உள்பள்ளி ரூஃப் போட்ட பகுதி இருக்குல்ல, அதுக்கே கூட்டம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வரிசையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல நிக்கலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு நடந்த சம்பவம், ஜனாதிபதி பஹ்ருதீன் அலி அஹ்மது, ஜாகிர் ஹுசேன் இவங்க எல்லாம் ஜனாதிபதியா இருந்தவங்க இந்தியாவுல 2 முஸ்லீம் ஜனாதிபதி இருந்திருக்கிறாங்க. அவங்க பெருநாள் தொழுவதற்காக வேண்டி பெருநாள் அன்றைக்கு இந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வந்தா லேட்டா தான் வருவாங்க. ஜனாதிபதி தானே, 10 மணிக்கு பிரேயர்னா 9:55 தான் வருவாங்க. அவங்க முன்னாடி காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப பின்னாடி வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நிறைஞ்சு போயிடும். அவங்க வந்தாங்கன்னு சொன்னா வெளியில நிப்பாங்க. பல வருஷங்கள் வெளியில தான் நிக்கணுமே தவிர, வெயில்ல தான் நிக்கணுமே தவிர, புழுத்துக்கிற வெயில், கீழே கல்லு, அப்படி கால்லாம் கொப்பிடிச்சிடும். ஜனாதிபதி வர்றாருன்னு சொல்லி ஊருத்தாங்க எந்திரிச்சு வழிவிட மாட்டான். ஜனாதிபதியும் நான் ஜனாதிபதி வர்றேன் எனக்கு வழிவிடுன்னு கேட்க மாட்டார், கேட்டதில்லை. இப்படி சமத்துவத்தை உண்டாக்கணும். அவன் வந்துட்டாரு, கடவுளுக்கு முதல் மரியாதை கொடு, அதெல்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கும் கூட பள்ளிவாசலுக்கு ஒரு முஸ்லீம் மந்திரி இருக்காரு, லேட்டா வந்தாருன்னா முத வரிசைக்கு போக முடியுமா? விட மாட்டோம். எந்த ஒரு கிராமத்து பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, ரஹ்மான் கான் தொழுவ போறாரு, முதல் வரிசைக்கு போக முடியுமா? முதல் வரிசைக்கு போற முதல்ல வரணும். நீ லேட்டா வந்துகிட்டு முதல் வரிசைக்கு வர வெளியே நில்லையான்றாங்க. அப்ப இது இன்னைக்கு கடைபிடிக்குது. இந்த சகோதரத்துவம்ங்கிறத வெறும் தியரியாக சொல்லிக் கொண்டிருக்காமல் பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அது இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். அவ்வளவு வேண்டியதில்லை. இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும், தமிழகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களுமே பல சாதிகள்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் தான். நாங்க யாருமே ஒருத்தர் கூட அரபு நாட்டு இறக்குமதியெல்லாம் கிடையாது. இங்க துபாய் மன்னருடைய, குவைத் மன்னருடைய வாரிசுகள் யாருமே கிடையாது. எல்லாம் இங்க உள்ள ஆட்கள் தான். இங்க நாங்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதிகபட்சமா போலாம் வெவ்வேறு சாதிகள்ல இருந்தவங்க தான் நாங்க எல்லாருமே. ஆனா இங்க முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய யாருக்குமே தாங்கள் எந்த சாதியிலிருந்து வந்தோன்னு தெரியாது. அப்படி ஒழிச்சிருச்சு. இப்ப நான் எந்த சாதியிலிருந்து நான் இங்க வந்தேன் எனக்கு தெரியாது, எங்க தகப்பனுக்கு தெரியாது. பாட்டனார் காலத்துல வந்திருப்பாங்க,
அது மறக்கிற அளவுக்கு ஒழிச்சு பிடிச்சு எங்க இருந்து வந்தோன்னு யாருக்கு தெரியாது. அப்படி ஒரு சகோதரத்துவம் ஏற்படணும்னு சொன்னா அது ஏன் இங்க ஏற்படுது, வேற எங்க ஏற்பட மாட்டேங்குது? காரணம் என்ன? இந்த அடிப்படை தான். அஸ்திவாரம் பலமா போட்டணும். ஒரு கடவுள்னு சொல்லுங்க, கடவுளுக்கு நம்ம அடிமை, எல்லாரும் நம்மள அடிமை, கடவுள் எஜமான்னு சொல்லுங்க. மொழி பிரதேச அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பிறப்படிப்படையில் முக்கியத்துவம் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. தன்னால உலகளாவிய சகோதரத்துவம் வந்துடும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதை இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தி காட்டுது. இஸ்லாத்தை பல கோணங்கள் அறிமுகப்படுத்தலாம். இது ஒரு கோணம், இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு கோணம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நுழைவோம். இப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்க்கிறவர்கள் உங்களுக்கு அறிவிச்சிட்டாரு. அதை இன்னொருக்கா நினைவுபடுத்துறேன். இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்பதற்கு மட்டும் உள்ள நிகழ்ச்சி. முஸ்லிம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி இல்லை இந்த நிகழ்ச்சியில. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? எப்படி வேண்டாலும் கேட்கலாம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எங்களை திட்டுற மாதிரி கூட நீங்க கேள்வி கேட்கலாம். எந்த விதமான மன வருத்தம் படமாட்டோம், எந்த விதமான ரியாக்ஷனும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அமைதியாக நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு விளக்கம் தான் சொல்லுவோமே தவிர வேற எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பார்க்க மாட்டீங்க. அதனால சும்மா நம்ம வருத்தப்படுவாங்களோ எதுவும் நினைக்குவாங்களோன்னா நீங்க தயங்க வேண்டியதில்லை. நெத்தில அடிச்ச மாதிரி கேளுங்க. கேள்வியை அந்த மாதிரி கேளுங்க. அதுல அதுக்கு நாங்க விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறோம். இது ஒண்ணு. அடுத்தது நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு முடிஞ்ச அளவு கொடுக்கணும். இந்த குறைந்த 4 மணி நேரத்தில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சில பேருடைய கேள்வி விடுபட்டு போயிடும். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஆள் மைக்க பிடிச்சிக்கிட்டு 5 கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஒரு ஆள் ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது போகணும் இல்லையா? ஒருத்தர் ஒரு கேள்வி, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இன்ன கேள்விலாம் உங்களுக்கு வரம்பு கிடையாது. ஒருத்தர் 2-3 கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா 3 பேருடைய வாய்ப்பு குறையுது. நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா இன்னொருத்தர் கேட்கத்தான் போறாரு. இஸ்லாத்தை பத்தி சில சந்தேகங்கள் சொன்னா குறிப்பிட்ட சில சந்தேகங்கள் தான் இருக்கும். நீங்க கேட்கறது இன்னொருத்தர் கேட்டு போறாரு. நீங்க கேட்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கலாமே தவிர அந்த கேள்வி நிச்சயமா யார் மூலமாக வரத்தான் போகுது. அல்ல ரொம்ப வெயிட்டான கேள்வி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க உன்னை கேட்டுட்டு இன்னும் வேற ஒரு 2 சகோதரத்தை சொல்லி நீங்க கேளுங்கன்னு சொல்லுங்க. அப்ப நாங்க பாரபட்சமா நடந்து கொண்டு வந்துடக்கூடாது. அவருக்கு மட்டும் என்ன 3, எனக்கு மட்டும் என்ன 1 அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அதனால தயவு செய்து ஒரு சகோதரர் ஒரு கேள்விதான் கண்டிப்பா நீங்க கேட்கணும். 2 கேட்டீங்கன்னு வைங்க, 2 கேட்டா எதை நீங்க கேட்டீங்களோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். எதை வேணாலும் நீங்க முதல்ல ஆக்கிருங்க. நீங்க கேட்டுவிட்டீங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்டாருக்கான பதில சொல்லிவிட்டோம்னா இன்னொருத்தர் அவருக்கு மட்டும் 2 கொடுத்தீங்கள, எனக்கு ஒரு 3 கேள்விக்கு தாண்டு கேட்டா மொத்தம் இந்த நிகழ்ச்சியில 3 பேர் கேட்பீங்க, மத்த எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஒரு பரவலா எல்லாரும் கேட்டாலும் நல்லா இருக்கும். அதனால அதை கடைப்பிடிங்க. அடுத்தபடியாக இந்த கேள்வியில 2 விஷயம் இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் சந்தேகங்களை தீர்ப்பது அது ஒரு பக்கம், இஸ்லாத்தை பற்றி சந்தேகத்தை தீர்க்கிற ஒரு பக்கம். இன்னொன்னு இது உலகளாவிய மக்கள் எல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி டிவியில தொடர்ந்து இது ஒளிபரப்பாகிட்டு வருது. இது இன்னும் 6 மாசத்துக்கு ஒரு டெலிகாஸ்ட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே உள்ள நிகழ்ச்சிகள் அவ்வளவு இருக்குது. இருந்தாலும் அதை ஒளிபரப்பப்பட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க, ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்ட கேள்வியை கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இங்க விளக்கம் உங்களுக்கு தரப்படும், எந்த குறையும் வைக்கப்படாது. ஆனா நம்ம கேட்டோம், நம்ம டிவியில வரலன்னு வருத்தப்படக்கூடாது. ஒரு கேள்வி திருப்பி திருப்பி டிவியில 2-3 தடவை போட முடியாது. இதே நீங்க கேட்ட கேள்வியை ராமநாட்டில் ஒருத்தர் கேட்டிருப்பாரு, அவருக்கு விளக்கம் சொல்லியிருப்போம், அது டிவியில வந்திருக்கும். அதையே நீங்க இன்னொரு தடவை கேட்டீங்கன்னு வைங்க, அதை டிவியில போட முடியாத நிலைமை ஏற்படும். ஆனா கண்டிப்பாக விளக்கம் சொல்லுவோம். உங்களுக்கு சந்தேகம் தான் கேட்கலாம். அந்த கேட்கப்பட்ட கேள்வி கேட்கப்படாத கேள்வி நீங்க வகைப்படுத்த வேண்டியதில்லை. டிவியில இன்னும் போல 6 கோடி 7 கோடி மக்கள் பார்க்கணும், அந்த மாதிரி இந்த கேள்வி சென்றடையணும் நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த கேட்கப்படாத, உன்னிப்பா கவனிச்சவங்களுக்கு தெரியும், கேட்கப்படாத கேள்விகளாக கேட்டீர்களேயானால் அது ஒளிபரப்ப ஏதுவா இருக்கும். கேட்கப்பட்ட கேள்வியா இருக்குமே ஆனால் அது ஒளிபரப்ப முடியாதுங்கிற மட்டும்தான். மற்றபடி இங்க விளக்கங்கள் சொல்லப்படும். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு நேரம் போயிடலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين.
உங்கள் குழந்தைகள் இலக்கண சுத்தமாக குர்ஆன் ஓத வேண்டுமா? இதோ வெளிவந்து விட்டது குர்ஆன்